Hello friends, இன்னைக்கு ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி ராகி களி தான் செய்ய போறோம். அதுவும் குக்கர்ல ரொம்ப ஈஸியா ஒரு 20 மினிட்ஸ்ல செஞ்சிரலாம். பிகினர்ஸ் கூட செய்யற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒரு சின்ன கட்டி கூட விழாம நம்ம விறகடுப்புல செய்யற மாதிரி நல்ல சாஃப்ட்டான களி செய்ய முடியும். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ட்ரெடிஷனல் களி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு களி செய்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தில் இந்த கப்பில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே கப்பில் தான் நான் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு இந்த 5 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எதில் மாவு அளந்து எடுக்கிறீங்களோ அதுலேயே தண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு எடுத்துக்கலாம். 2 கப் ராகி மாவு இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். நீங்கள் குக்கரில் வைக்கிறதுக்கு எந்த பாத்திரம் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி வச்சோம்ல, அது நல்லா தளன்னு கொதிக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் தண்ணி நல்லா கொதிச்சிட்டே இருக்கட்டும். இப்போது ஒரு கரண்டி வச்சு கொதிக்கிற தண்ணியிலேருந்து 2 கரண்டியாக எடுத்து ஊற்றி இந்த மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சூடான தண்ணி சேர்க்கறதுனால மாவில் சுத்தமாக கட்டி விழாது. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டில் சேர்க்கும் போதே கட்டி விழுவுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம ஃபைனலாக எல்லா தண்ணியும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும் போது சுத்தமாக கட்டி இருக்காது. இப்போது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பூனாக எடுத்துக்கோங்க. அப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது கரண்டி யூஸ் பண்ணி கூட மாவு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணி சேர்க்கறதுனால ராகி மாவு இதிலேயே பாதி வெந்துடும். நம்ம குக்கரில் வச்சதுக்கப்புறம் ஒரு 1/2 குக் ஆனால் போதும். இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கிட்டேன். ஒரு 3 கப் தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அப்படியே தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா இலக்கமாயிரும். நீங்கள் இதை விட இன்னும் லூஸாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இன்னும் 1 கப் தண்ணி கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். நம்ம எந்த மாதிரி மாவை மிக்ஸ் பண்ணி வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வெந்ததுக்கு அப்புறமும் இருக்கும். அதனால் உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் இது கரெக்டாக இருக்கும். களி புட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும். இப்போது கையில் கொஞ்சமாக பச்சை தண்ணி தொட்டு இந்த சைடெல்லாம் நல்லா எடுத்து விட்டுக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்து கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுக்கோங்க. இப்போது குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த பாத்திரத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ குக்கர் விசில் போட்டு 6 விசில் வச்சுக்கிறேன். 3 விசில் ஹை ஃப்ளேமில், 3 விசில் மீடியமில் வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் ஃபுல்லாக ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உள்ளே வச்ச பாத்திரத்தை மட்டும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது ஒரு கரண்டி தண்ணியில் நனைச்சிட்டு இந்த களியை எடுத்துக்கலாம். நம்ம வைக்கும் போது களியோட கலர் கொஞ்சம் ஒயிட்டாக இருந்துச்சுல்ல, இப்போ இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா நல்லா டார்க் கலராக இருக்கும். இப்போது 2 கையும் தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி மாவு எடுத்து 2 கையிலையும் போட்டு உருண்டை பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், தண்ணி கையில் நினச்சிக்கிட்டு பண்ணணும். இந்த ராகி களிக்கு கீரை கடையில் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வேர்க்கடலை சட்னி, தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் எல்லா புளி குழம்பு, நான்வெஜ் குழம்பு எல்லாமே வச்சுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி பாலக்கீரை மசியல் வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். இந்த களியில் கட்டியே சுத்தமாக இருக்காது. நல்லா மாவு சாஃப்டாக வெந்திருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சாதம் செய்கிற டைம் தான். இந்த ஹெல்த்தியான ராகி களி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.